இந்த வீடியோவில் நம்ம HTML ஏ டேக் பற்றி பார்க்கலாம். ஏ டேக் அப்படின்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுனா உங்கள் வெப்சைட்டில் ஒரு லிங்க்கை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும், அதாவது காட்டுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹெட்டிங் டேக்கில் போயிட்டு அதாவது H1 போட்டு என்டர் தட்டினா எனக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வரும். அதில் போயிட்டு கூகுள் அப்படின்னு போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள்னு வந்துருச்சு. பட் அதை என்னால் கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு டெக்ஸ்ட்டு. சப்போஸ் இது லிங்க்காக இருந்தால் என்ன ஆகும், அந்த கூகுள்ன்றதை நான் கிளிக் பண்ணும்போது கூகுளுக்கு போகும். ஸோ அந்த லிங்க்கை நம்ம எப்படி கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தான் நம்மளுக்கு ஏ டேக் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஏ டேக் எப்படி கோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஏ அப்படின்னு போட்டு என்டர் தட்டினா இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் கோடு வந்து உங்களுக்கு வரும். அந்த ஏவோட ஓப்பனுக்கும் க்ளோஸ்க்கும் நடுவில் போயிட்டு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ளேஸ் ஹோல்டர் மாதிரி உங்களோட லிங்க்குக்கான ஒரு ப்ளேஸ் ஹோல்டர் மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள்னு போட்டால் இங்கே கூகுள்னு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே ஹெச்ஆர்எஃப்னு இருக்கு இல்லையா, அது ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு லிங்கை கொடுத்தீங்கன்னா அந்த இப்போ நான் கூகுள்னு கொடுத்தனால கூகுளோட லிங்கை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் லிங்கையும் நான் இப்போ கொடுக்குறேன். HTTPS அப்படி சொல்லி ஃபுல் லிங்கையும் நான் கொடுத்துட்டு நான் அங்கே கூகுள் இருக்குல்ல நம்ம வெப்சைட்டில் தெரியுது இல்லையா, அதை போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா கூகுள் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஆனால் இது என்ன ஆகுதுன்னா என்னோடய டேப்லேயே ஓப்பன் ஆகுது. இன்னும் சில பேருக்கு அது பிடிக்காது, இந்த டேப்லேயே ஒரே டேப்லேயே ஓப்பன் ஆகுறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இதை வந்து நியூ டேப்பில் இன்னொரு டேப்பில் நம்ம ஓப்பன் பண்ண வைக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டு நம்ம கூகுளில் ஒரு லிங்க்கை கொடுத்தோம் இல்லையா, அது பக்கத்தில் போய்ட்டு டார்கெட் = டபுள் கோட்ஸில் _blank அப்படின்னு கொடுங்க. அப்படி நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அந்த கூகுளில் கிளிக் பண்ணும்போது அது நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டார்கெட் = blankன்னு கொடுத்துட்டு கூகுளில் போய் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகுது. உங்கள் வெப்சைட் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இதில் 2 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டார்கெட் = blankன்னு போட்டால் நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் எனக்கு ஒரே டேப்பில் ஓப்பன் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 மெத்தட், அதாவது 2 ஃபியூச்சர் இருக்குது இதில். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் போய்ட்டு ஃபேஸ்புக் அப்படின்ற அந்த ப்ளேஸ் ஹோல்டரை மட்டும் மாற்றுறேன். கூகுள்னு வச்சுருந்தேன், போயிட்டு ஃபேஸ்புக்குன்னு வைக்கிறேன். நீங்கள் அதுக்கான ஃபேஸ்புக்கான லிங்க்கை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.